எப்போதும் திறமைசாலிகளை திறமையாக உபயோகிக்க தெரிந்தவர்தான் கமல்ஹாசன். ஒரு காலத்தில் கர்வமும் கவசமும் தான் எனது ஆயுதங்கள் என மேடையில் உரைத்தவர் இன்று அந்த கர்வங்களையும் கவசங்களையும் விலக்கி வைத்திருக்கிறார். ஜூன் 5ஆம் தேதி வெளியாகும் அவரது புதிய படம் தக் லைஃப். இதன் ப்ரொமோஷன் பணிக்காக கமல்ஹாசன், மணிரத்தினம், சிம்பு ஆகியோர் இணைந்து பல்வேறு இடங்களில் கலந்து கொள்கிறார்கள். சமீபத்தில் நடைபெற்ற ஆடியோ வெளியீட்டு விழாவில் கமல் பேசிய வார்த்தைகள் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியன. தன்னை எளிதில் தாழ்த்திக் கொள்வதில்லை கமல். ஆனால் ப்ரொமோஷனில் அவர், நான் இந்த படத்தில் டம்மி, ஹீரோ சிம்புதான் என பேசி வருகிறார். மேலும் இந்த படத்தில் சிம்புவும் அபிராமியும் ஜோஜு ஜார்ஜும் என்னைவிட சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் எனவும், அவர்கள்தான் உண்மையான ஸ்கோர் பண்ணியவர்கள் எனவும் கூறுகிறார். இது சினிமாவை தொடர்ந்து கவனித்து வருபவர்களுக்கு அதிர்ச்சியளிக்கக்கூடிய ஒன்று. ஏனெனில் கமல்ஹாசன் ஒரு தீவிரமான நடிகர் மட்டுமல்ல, கர்வத்தையும் கலையோடு சுமந்து வந்தவர். அவரிடம் இருந்து இப்படி ஒரு தாழ்மையான செயல்முறை எதிர்பார்க்கப்படுவதில்லை. இந்த மாற்றத்திற்கு பின்னால் இருக்கும் உண்மை காரணம் அவர் சந்தித்த தோல்விகள்தான். இந்தியன் 2 திரைப்படம் அவருக்கு அளித்த பாடங்கள் இப்போது தக் லைஃப் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக அவர் மேற்கொள்ளும் தில்லாலங்கடி முயற்சிகளாக மாறியுள்ளது. தன் பங்கு குறைவாகவே இருந்தாலும் இப்படம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக சக நடிகர்களை முன்னிறுத்தி பாராட்டி வருகிறார் கமல். அவர் உண்மையில் மாறியிருக்கிறார். ஆனால் அந்த மாற்றம் சினிமாவிற்கும் ரசிகர்களுக்கும் நல்லதாய்தான் அமையும் போலிருக்கிறது.